சடங்க இயக்கங்களுக்குரிய தலைவர்களுக்குரிய வழிபாடோ அல்லது அது பூஜையோ ஏதோ ஒன்று செய்கிறது மூலமும் அதை ஒரு சடங்காக்கி கொண்டு அதுக்குள்ளேயே தாங்கள் குளிர்வாங்கி கொண்டிருக்கிற ஒரு ஒரு மேற்படலம் கொண்டு அடுத்த கட்டத்தை போக விடாமல் தடுக்கிற ஒரு தன்மை கொண்டு இருக்கிறதுன்றதும் கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ந்து. ஆமாம். அப்ப இது எல்லாத்தையுமே கடந்து பயணிப்பதாக இருந்தால், ஆ. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு நாங்கள் அம்பாறையில் ஒரு ஒரு விஷயத்தை எடுப்போம். ம். அம்பாறையில் ஒரு இருக்கக்கூடிய எல்லை கிராமத்தில் போய் வேலை செய்ய போமா இருந்தால், அந்த மக்கள்கிட்ட போய் நாங்கள் இன்றைக்கு தமிழ் தேசியம் நீங்கள் எங்களோட தேசத்தை காப்பாற்றணும், எங்களோட நிலப்பரப்புல நாங்கள் கைவிடக்கூடாதுன்றதை போய் முழுமையாக சுற்றி வளைக்கப்பட்டு ம். முஸ்லீம் கிராம பகுதிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு நடுவில் சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்பாறையில் இருக்கக்கூடிய சில கிராமங்களில் போய் பேசுவோமா இருந்தால் அந்த மக்கள் மிக பயத்தில் இருக்கணும். ஒரு பயம் நிச்சயமா. ம். அதாவது தொழிலுக்கும் தங்களுடைய சந்தைக்கும், அதாவது அந்த அந்த இடத்துல உற்பத்தியாகிற சிறு சிறு பொருள்களை கூட விற்கிறதுக்கும் தொழில்களை தேடி போகிறதுக்கும் ம். எல்லாத்துக்குமே அவர்கள் வந்து அந்த மக்களை சார்ந்த மக்களாக மாற்றப்பட்டிருக்கணும். அது ம். திட்டமிட்டு தான் மாற்றப்பட்டிருக்கு. அது ஆக்கிரமிப்புடைய ஒரு வடிவம் அது. ம். ம். அது நேரடியாக ஒரு அரச வடிவமாக இல்லாமல் கூட வாழ்ந்தே அந்த சமூகத்தை அடிமைப்படுத்துகிற ஒரு வடிவம். ம். இப்ப அந்த வடிவப்பட்ட மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து இல்லை நாங்கள்லாம் தமிழர், நாங்கள்லாம் ஒன்று சேரணும், இதெல்லாம் வடகிழக்கு இணைஞ்சு ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறணும் என்று சொன்னால் அந்த மக்களால் அதை பற்றி சிந்திக்கவே முடியாது. ம். அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்குது, நாம் தமிழர் என்ற உணர்வு இருக்குது. தமிழர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த இடத்துல தங்களுடைய இருப்பை பாதுகாக்கணுமன்ற உணர்வு இருக்குது. இப்போ அதுக்கு அந்த மக்களுடைய தேவை இப்போ இருக்கிற வாழ்நிலை என்ன? பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலைமை, கல்வி ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலைமை. சில இடங்களில் கல்வி உள்ள வளர்ச்சி கண்டிருந்தால் கூட இந்த முன்பள்ளிகளும் சரி அல்லது மாலை நேர கல்விகளும் வந்து மிக சிக்கலான சூழலில் இருக்குது. உற்பத்தி என்றது வந்து அவர்கள் இப்போ ஒப்பிட்டுவமாக இருந்தால், மற்ற சமூகங்களோட ஒப்பிடுவமாக இருந்தால் இவரோட உற்பத்தி மிக மிக சிறியது. ம். அப்படியே ஒரு உற்பத்தி செய்தால் கூட, உதாரணத்துக்கு ஒரு நெசவை எடுத்துக்கொள்வோம். ஆ. நெசவு உற்பத்தி என்று சொல்லி தறிகளை வைத்து வீடுகளில் செய்து கொண்டிருந்த பெண்கள், ஆ. குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை பகுதிகளில் இருந்த பெண்கள், கூடுதலாக பெண்கள் தான் அதில் இருந்தவன். ஈடுகட்ட பெண்களுடைய தறிகளை வந்து திட்டமிட்டு அந்த தறிகளை வாங்கி, ம். அந்த தறிகளுக்கு விலையை கொடுத்து வாங்கி அவர்களை ஒரு உற்பத்தியாளர்களாக இல்லாமல் அவர்களை கூலிகளாக மாற்றுற ஒரு போக்கு இன்றைக்கு வரைக்கும் நீடிக்குது. அதோட வெற்றியும் காணப்பட்டிருக்குது. ஆ. இதுதான் கடத்தொழிலையும் நடக்குது. கடத்தொழிலில் போனோம் என்றால் சொந்தமாக சிறு படகை வச்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு 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 தமிழ் மீனவரை வந்து அவரை முழுமையாக ஒரு கூலியாக மாற்றுறது ம். ம். என்ற போக்குகள் வந்து, ஏன்னா அவருக்கு கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவரை வந்து திட்டமிட்டு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். உடமையற்றவராக மாற்றி அவரை ஒரு கூலியாக மாற்றுறது. ம். இந்த திட்டங்களுக்குள்ள இதுகளில் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள்கிட்ட போய் நாங்கள் அவருடைய வாழ்முறை சார்ந்த அவர்களுக்கான தொழில் விஷயங்களை உருவாக்காமல், அவர்களுக்கான கல்வித்தலங்களை பெருக்காமல், அவள் உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கான சந்தைகளை உருவாக்காமல், அல்லது உதாரணத்துக்கு நெசவு எடுத்த மாதிரி இருந்தால் நெசவுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 சரம் அல்லது ஒரு 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 சாரி ஒரு சேலையை உற்பத்தி செய்கிறவன் ம். வச்சுக்கொள்வோம். ம். சாரி. சேலையில் வந்து ஒரு பல படிமுறைகள் இருக்குது. அந்த படிமுறைகளில் இப்போ சாயம் போடுதலையோ ம். இல்லை பாகு பின்னுதல்னு சொல்கிற அந்த நூல்களை கோர்த்துக்கொள்றது, அந்த பொருள்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூகம் அதை வச்சுக்கொள்ளும். அந்த விஷயம் அதை வந்து இவர்களுக்கு கொடுக்காது. ம். அப்போ ஒரு ஒரு முடிவான உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய பலமற்ற மக்களாக மாற்றிக்கொள்றது. ம். வேறிடங்களில் நீங்கள் ஒன்றே அந்த பொருளை விற்க இயலாது. ம். இந்த சந்தை அப்படி இருக்கும். இது இப்போ இப்ப உதாரணத்துக்கு சொல்ல வரேன். உண்மை இல்ல தேனெடுப்பு பால் பண்ணை எல்லா விஷயத்திலையுமே இந்த சிறு சிறு கிராமங்களில் உள்ள அத்தனை தொழில்களிலும் இந்த நடைமுறை கிழக்குல கூடுதலாக இருக்குதுன்றது கண்கூடான இப்போ உண்மை. நீங்கள் தேனுன்னு சொன்னபடியா நான் பழங்குடி மக்களுடைய பிரச்சனைக்கு வரேன். ஓ, ஓகே. பழங்குடி மக்கள் வாழக்கூடிய மூதூர், வெறுகல், வாகரை, இன்னும் மட்டக்களப்புடைய பல பகுதிகள், ம். அப்படியே போனோம் அம்பாறை வரைக்கும் போகக்கூடிய வேடர்கள், அதாவது பழங்குடி மக்கள் உடைய வாழ்கிற பகுதிகளில், குறிப்பாக மூதூர் போன்ற பகுதிகளில் நிலங்கள் எவ்வளவு மிக சிறு 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 கடன்களுக்கு அரிசிக்காக வாங்கின சில கடன்களுக்காக எப்படி நிலங்கள் வந்து அவருடன் கூட வாழக்கூடிய சமூகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டன்றது வந்து இன்றைக்கு நடந்திருக்குது. அதுக்கான எதிரான விஷயங்களை வந்து இன்றைக்கு அவர்கள் அமைப்பாகி சில வேலைகளை செய்து கொண்டு போகணும். ம். அப்போ அதே போல் தேன் எடுக்கக்கூடியவர்களை வந்து எப்படி ஒரு தேனை எடுக்க போவதற்கு முதல் ஒரு 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 குறிப்பிட்ட பொருள்களை வைட்ட கொடுக்குறது, ம்.
கொடுத்து அதை ஒரு ஒரு கடனாக கொடுத்து அதை எடுத்துக்கொண்டு வர காட்டுக்குள்ளே போனால் அப்படி ஒரு 2 3 நாள் ஆகும், அல்ல ஒரு வாரம் கூட ஆகலாம். அது திரும்பி வர்ற நேரத்தில் வந்து அந்த அவர்கள் சொல்கிற வியாபாரிகள் சொல்கிற விலைக்கு மட்டும்தான் அந்த தேனை விற்க முடியும். யாரெல்லாம் அந்த கடனை கொடுத்துச்சுன்னா ஒரு 5 பேர் தேன் எடுக்க போனோம்னு சொன்னால் அந்த ஆ, 5 பேருக்கு தேவையான அரிசி பருப்பு போன்ற வகையில் கொடுக்கறது, கடனாக கொடுக்கறது, அதே கணக்கில் எழுதி வைக்கப்படும். ம், திரும்பி வரும்போது அந்த அவ்வளவு எத்தனை போத்தில் தேன் எடுத்துக்கொண்டு வரப்படுதோ அவ்வளோ மிக குறைவான விலையில் வாங்கப்படுது. ம், அப்போ ஒரு வகையில் இங்கேயும் அதே வகை, அதாவது அது இது இந்த 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 அடிமைப்படுத்தலுக்கு, பொருளாதார அடிமைப்படுத்தலுக்கு வந்து எந்த மக்களுமே விதிவிலக்கு அல்ல. ம். Right. எங்கெல்லாம் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ, எங்கெல்லாம் அந்த மக்கள் நலிந்த மக்கள் இருக்கணுமோ, அங்கெல்லாம் இந்த விஷயங்கள் கிழக்கில் மிக ம், திறனாக செய்யப்படுது. வளங்கள் சுவீகரிக்கப்படுது. ம், இந்த யுத்தம் வந்து அது இந்த சூழல் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கு கூட வாழ்ற சமூகத்துக்கு. ம். Right. ம். மக்களோட கூட வாழ்ற சமூகத்துக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்குது. அதை வந்து அது இன்றைய வரைக்கும் அதை பயன்படுத்துது. பயன்படுத்திக்கிறது. Right. ம், இப்போ இதில் பொறாமப்பட்டு பேசுகிற விஷயம் இல்லை. தமிழ் மக்கள் என்ற சார்பாக பேசுவோமா இருந்தால் இதுதான் நிலைமை. ம், நிலைமையை தான் நாங்கள் பேசுகிறோம். ம், அப்போ அந்த வகையில் இந்த இந்த வளர்ச்சியோட இருக்கக்கூடிய இன்றைக்கும் பழங்குடி மக்கள் மத்தியில் பேசுகிறோமா அந்த மக்களுக்கு ஆனால் தேனுக்கான சரியான விலையை பெற்றுக் கொடுக்காமல், அவருடைய ம், வாழ்முறையை உயர்த்தாமல், நாங்கள் அந்த மக்களுக்கு ஒரு ஒரு சில அரிசி பருப்பு பொட்டலங்களை கொடுக்கறதனூடாகவோ ம், ம். அல்லது எங்களுடைய திருப்திக்காக போய் சில சில உதவிகளை உதவி செய்கிறதனூடாக அந்த செய்வதனால மக்களுடைய வளர்ச்சி வரப்போறதில்லை. அது தமிழ் மக்களுக்கும் பொருந்தும், பழங்குடி மக்களுக்கும் பொருந்தும். ம், அப்போ அதுக்கு பதிலாக வந்து அந்த பழங்குடி மக்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான வேலை திட்டம் என்னவாக இருக்கலாம்? ம், அதுக்கு நீங்கள் ஆழமா அந்த மக்களோட போய் பார்த்து அந்த வாழ்நிலையை புரிந்து கொண்டு, ஏன்னா பழங்குடி மக்கள்னா சில பேருக்கு ஒரு கருத்து இருக்கு. விடலன்னு சொன்னா அவர்கள் வந்து இலைகுலையை கட்டி கொண்டு தானே இருப்பினம். ம். அது வந்து அடிப்படை இன்னும் தேவை. காட்டுக்கலான இருப்பினம். எப்படி ஊருக்குள்ள வந்தவன்ற கேள்வி எல்லாம் இருக்குது. ம், இதுல என்னன்னு சொன்னால், எப்படி வந்து நாங்கள் யோசிக்கிறோம்ன்றது பிரதானமான விஷயம். இந்த எங்களோட வாழக்கூடிய ஒரு மக்கள் பிரிவு, ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரிவை வந்து, அதனுடைய அந்த அந்த சிக்கலான வாழ்முறைக்குள்ள இருந்தால்தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்ற மனப்பாங்கு இருக்குத்தானே. ஆம். ம், அப்பதான் நான் உதவி செய்வேன். அவர்கள் இப்படியான வாழ்நிலை இருந்தால் தான் நான் அவருடைய பற்றி நான் அக்கறைப்படுவேன் என்ற கூடிய அந்த மனநிலை என்றதே சிக்கலானதுதான். ம். இதான் அந்த சமூக முரண்பாடு. அப்போ அந்த அந்த வாழ்நிலையை வளர்க்கறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் தேன் என்று சொன்னதாக எனக்கு பழங்குடி மக்களுடைய விஷயம் உள்ள வந்தது. அப்போ அந்த அந்த வகையில் கிழக்கில் இப்படி பல வகையான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பேசுகிறதா இருந்தால் நிறைய விரிவாக பேச வேண்டிய ஒரு பகுதிகளுக்கு போவா இருந்தால். ம், அப்போ இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகள் என்பது இந்த மக்கள் மத்தியில் போய் அவர்களுக்கான தேவையான அமைப்புகளை உருவாக்குறது, அதில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து பலப்படுத்துறது. ம், நீங்கள் எப்பவுமே போய் அமைப்புகளை உருவாக்க வேண்டிய தேவையில் எல்லா இடங்களும் இல்லை. ம், ம், அந்த அமைப்பு அவர்கிட்ட சில அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளை பலப்படுத்துறதும் அவர்களை ஐக்கியப்படுத்துறதும் ம், ஒருங்கிணைக்கிறதும், சில நேரம் அவர்கள் அமைப்பாக உருவாகிறதுக்கான விருப்பம் இருக்குமென்றால் அதை உற்சாகப்படுத்தி வளர்த்து விடுறது. ம், இதனூடாகத்தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு படையணியை திரட்டுறேன்னு சொல்லி நாங்கள் ஒரு காலம் ஊரில் வேலை செய்ய போகக்கூடாது. ம். அது வந்து என்ன செய்ய மாட்டோம், அது ஒரு அரசியல் இயக்கமாக நீங்கள் கட்டப் போறீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வேலையை செய்யலாம். ஆனால் மக்கள் மத்தியில் மக்களுடைய இருப்பு சார்ந்து செய்யக்கூடிய வேலைகளில் வந்து நீங்கள் அந்த மக்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய தன்னலமற்ற அந்த வேலையை செய்யணும். ம். இதுல 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 என்ன இது அந்த தொடுபுள்ளிக்கு வரலாம் நினைக்கிறேன். நான் இதை ஓரளவுக்கு இருப்பு சம்பந்தமா பேசி இருக்கிறேன் நினைக்கிறேன். சரி. இதை வந்து இப்ப இப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைமையில இருந்து இன்றைக்கு இருக்கிற சமூகத்துல இன்றைக்கு நாங்கள் கூட அதாவது சமூகத்தின் இருப்புக்கு நாங்கள் நோக்கி போய்க்கல சமூகத்தில் இருக்கிற தமிழ் வடக்கு கிழக்குல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் தொட்டு பேசி இருக்கிறோம். கிராமங்களோட போய்க்கல சில விஷயங்களை இப்படித்தான் ம். இந்த இருத்தலையும் இந்த இருப்பையும் புரியாமல் தான் இன்றைய அரசியல் கட்சியிலும் சரி இயக்கங்களும் சரி முன்னவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது எந்த விதமான தொடர்பு பார்க்கலாம் இருக்கிறேன். இல்ல, இது நான் முதலே சொன்ன மாதிரி என்னென்றால், ஒரு இந்த சின்ன வகை ஆய்வுகளில் இந்த வகையில் சமூகத்தை நாங்கள் பார்க்க இல்லைன்னு சொன்னால் ஆம். ம். அந்த அமைப்புகளால் வந்து இந்த சமூகத்தில் இந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனால் வெறும் வாய்ச்சவடலும் அரசியல் கோரிக்கைகளும் தங்களுக்குள்ள இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை எப்படி, தமிழ் தலைமை என்பது அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் தமிழ் தலைமைகள் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, மக்கள் பிரச்சனை பேசுவதை விட ஆம். ஒருவரை ஒரு குற்றம் சாட்டுறது தான் நம்முடைய அரசியல். ம். அதில் ஒருதல் பிழை பிடிக்கிறது. ம்.
அதில் அவருடைய மொழியை வந்து அவர் பேசுகிற முறையை வந்து கிண்டல் அடிக்கிறது. ம், அவ்வளோ மிக கேவலமான ஒரு அரசியல் வழிமுறைக்கு போயிட்டு நம்ம நிச்சயமா. ஒரு மலைய தமிழை வந்து யாழ்ப்பாணத்தில் கிண்டல் அடிக்கிறது. ம், அவருடைய சில தவறுகளை எடுத்துக்கொண்டே அரசியல் பேச இப்படியான மிக மிக சிறுபிள்ளைத்தனமான மிக கேவலமான அரசியல் நிலைமைக்கு தான் நாங்கள் போகிறோம். என்றால் உண்மையில் எங்களுக்கு வேறு அரசியல் செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது. மக்களுக்கான அரசியல் செய்ய தெரியாது. குறைந்தபட்சம் இந்த 2009 பிறகு குறைந்தபட்சம் இந்த இந்த மக்களை விளங்கி கொண்டிருப்பாம இருக்குமா இருந்தாலும் இந்த தலைமை இலங்கையில் இருக்கக்கூடிய ஏதோ வகை ஜனநாயக தளங்களை பயன்படுத்தி ஒரு மக்களுக்கான ஒரு 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 அரசியல் உரிமை தளங்களில் வந்து வளர்ச்சியை கண்டிருக்கலாம். அடிப்படையான மக்கள் வேலை செய்யாட்டி கூட ம், ஒரு சிறு சிறு நகர்வுகள் ஏன்னா பல இடங்களில் வேலை செய்கிற போகைக்கு வந்து ஒரு அரசியல் பிரதிநிதியுடைய ஆதரவு தேவைப்படுது. ஆ, ம், ஒரு நில பிரச்சனையா இருக்கலாம், அல்ல ஒரு ம், ரோட் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது தண்ணி பிரச்சனையா இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஒரு சமூக இயக்கமும் அதிகாரியும் சேர்ந்து வேலை செய்தால் கூட ஒரு அரசியல்வாதியினுடைய அழுத்தம் இருக்குமா இருந்தால் அந்த வேலை வந்து மிக விரைவாக நடக்கும். மற்றது நடக்காத வேலை கூட நடக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ம், ஏன்னா அவர் வந்து நாளைக்கு போய் அதை பாராளுமன்றத்தில் பேசுவார், அல்ல மக்கள் மத்தியில் பேசுவார். அவருக்கென்று ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற ஒரு தகுதி இருக்கு. இந்த வேலைகளை வந்து தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் செய்வது மிக குறைவு, ஒரு சிலரை தவிர. ம், அப்ப என்னன்னு சொன்னால் குறைந்தபட்சம் நீங்கள் இன்னொரு அரசியல் பேசினால் கூட இப்படி ஒரு பேரழிவை சந்தித்த ஒரு 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 மக்களுக்கு வந்து உங்களுடைய உங்களை பிரதிநிதியாக தெரிவு செய்த மக்களுக்கு கூட இந்த தளங்களில் கூட நீங்கள் உதவி செய்யலை என்று சொன்னால் உங்களுடைய தேவை என்ன? ம். அதெல்லாம் அவர்கள் தேவையற்றவர்களாக தான் இன்றைக்கு சமூகத்தில் பயணித்து கொண்டிருக்கணும். அப்போ தேவையற்றவர்கள் என்ன செய்யணும்? தங்களுக்குள்ளான் சண்டை பிடிக்கணும். அதுதான். இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ஒரு பகிஷ்கரிப்பு ஒன்றை செய்யணும். ம், ஒரு பகிஷ்கரிப்புன்னா என்ன? பகிஷ்கரிப்பு என்பது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு 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 பகிஷ்கரிப்பில் வந்து அந்த பொருளாதாரமோ இல்லை இலங்கையினுடைய விஷயங்களோ பாதிப்புள்ளாகணும். நீங்கள் கடைகளை மூடுறீங்கள், ம், உங்களுக்கு ஆள் கிடையாது. வெளியில வந்து ஒரு 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 2000 பேர் 3000 பேர் ஊர்வலமாக போகிறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நீங்கள் மக்கள் மத்தியில் வேலை செய்யல, உங்களுக்கு மக்களுக்கும் அதில் அப்படி நம்பிக்கை உங்கள்ட்ட இல்லை. இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் அழுத்தத்தை கொடுத்து கடைக்காரன் மூடுறீங்க. அதில் கடைசி என்ன மிஞ்ச போகுது? ம், அதில் என்ன 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 நடந்து முடிய போகுது? அப்ப இது இந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இருக்கிறது வந்து எந்த வகை தகுதியும் இல்லாத ம், தலைமை. அது அது காரணம் வந்து அது அப்படித்தான் ஒரு தெரிவாக இருக்குது. அப்படித்தான் தெரிவாக வைக்கப்பட்டிருக்குது. தனியே மக்களுடைய தெரிவு மட்டுமில்லை, வெளியில் இருக்கக்கூடிய சக்திகளும் அப்படித்தான் நம்ம தமிழ் தலைமையை உருவாக்கி வச்சிருக்கு. இதில் நிறைய இந்தியாவுடைய பங்களிப்பு சரி, வெளிநாடுகளுடைய பங்களிப்பு சரி, இலங்கையினுடைய எல்லாருடைய பங்களிப்புகளும் இதில் இருக்குது. அப்படி அப்படின்னு சொன்ன முடிவா நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கட்ட வளர்ச்சி என்றது இப்ப எல்லாது இதுல இருந்து நாங்கள் மாறுபட்டு எங்க இதை தொடங்க வேணும் என்றது இதுவும் பெரிய கேள்வியா தான் இருக்கும். நாங்கள் மேக்சிமம் இதை இல்ல, சுருக்கி இதுல வந்து உண்மையில இப்ப முதலே சொன்ன மாதிரி மக்கள் தளங்கள்ல தான் வேலை செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வகையான வேலைகள் அந்த மக்களுடைய இருப்பை நோக்கி செய்யப்படணும். ம், அதே நேரம் இந்த மக்கள் எந்த திசை வழியில பயணிக்கணும் என்ற சம்பந்தமான ஒரு கருத்து வந்து அந்த ஒரு ஒரு விஷன் வந்து உங்களுக்கு வேணும். இந்த ம், மக்கள் ஏற்கனவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நெருக்கடிக்குள்ளாக ஒரு ஒரு தமிழ் தேசிய தளத்தில் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டோம். ம், அது ஒரு வழி நெருக்கடி தான் எங்களுக்கு. நாங்கள் அது அந்த நெருக்கடி ஊடாக இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் உயிர்கள் பழிவாங்கப்பட்டது, நிலங்கள் பறிபோனதும் இன்றைய பல வகையில் நாங்கள் பொருளாதார ரீதியான பாதிப்புலேருந்து பல சேதங்களை சந்திச்சிட்டோம். அதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். ம், அதுக்கு அதை நோக்கி பயணிச்சே ஆகணும். அதெல்லாம் நீங்கள் மறந்து போட்டு புதுசாக ஒன்று தொடங்குங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படி மக்களுக்கு சொல்ல இயலாது. ம், ஏன்னா இன்னும் அந்த முரண்பாடு இருந்து கொண்டிருக்கிறதால அந்த பயணத்தில் நாங்கள் போகிறதுக்கான வழிமுறை என்பது முதல் எங்களுடைய பலவீனமான மக்களுடைய இருப்பை வந்து தக்க வைக்கிறதுக்கான வேலையை செய்கிற அதே நேரம் அரசியல் கோரிக்கைகளாக எங்களுடைய அந்த கோரிக்கைகளை நாங்கள் வச்சுக்கொண்டு அது மக்கள் மத்தியிலே மனதிலே இருக்குது. அது வச்சுக்கொண்டு இந்த வேலைகளை செய்யணும். செய்து அதே நேரம் இப்போ வடக்கு கிழக்கு இணைப்புன்ற பிரச்சனையில் வந்து அதை நாங்கள் ஒன்றுமே தனியாக பேசலாம்னு நினைக்கிறேன். அது அது என்ன வகையில் சாத்தியம்ன்றதால் அதுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசலாம். எல்லா இடங்கள்லையும் எல்லா விஷயத்தையும் ஒரே தளத்தில் பேசலாம். அப்போ இந்த வேலைகளுக்கு கூடாக அது சிவில் சமூக வேலைகள் தளங்களுக்கு கூட செய்யப்படலாம். சிவில் சமூகம் ஒன்று போய்க்க அது ஒரு தனியான தலையங்கம் என்னன்னு சொன்னால் அதில் ம். எல்லாருமே சிவில் சமூகம் ஒன்று கனவே சொல்லி திரும்பவும் கொண்டு திரும்பவும் இதுல இன்னொரு இடத்துக்கு வரேன். இப்ப அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க சொல்ற அத்தனை தளத்துல இந்த அரசியல் கட்சிகள் இருக்கின்றது, சிவில் சமூகங்கள் இருக்கிறது, அடுத்தது
அறிவார்ந்த சமூகம் இருக்குது, எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவர்கள் இதை உலகத்தையும் செய்ய தவறுகிறார்களா என்றதான் முக்கியம். அப்ப இதை மீறி நாங்கள் அடுத்த கட்டமாக இப்படியான விஷயங்களை செய்யணும்னு கேள்வி இருக்குதானே. இப்ப இவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால், குறிப்பாக இந்த அறிவுசார் சமூகம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது தன் ஆய்வு கட்டுரைகள் எழுதுது. ம், இப்போ நான் ஒரு ஆய்வாளர் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, நான் ஆய்வாளர் இல்லை. நான் வந்து மக்கள் மத்தியில் வேலை செய்கிற ஒரு ஆள் தான். நான் என்ன அடையாளம் காண்றேன். அப்போ ம், அதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் தெரிஞ்சு கொள்கிறேன் கூடுதலாக. ம், அதை நோக்கி தான் என்னோட அக்கறை இருக்குது. அப்போ நீங்கள் எந்த தளத்தில் இப்போ அதுக்காக வந்து மற்ற விஷயங்களை படிக்கிறே இல்லையென்று சொல்லி ஆய்வு செய்ய இல்லையென்றோ நீங்கள் சொல்ல இயலாது. ஆனால் என்னன்னு சொன்னால், நீங்கள் எதை தாங்கள் தேடுறோமோ அதுக்கான விஷயங்களை தான் நம்ம சமூகத்தில் கொண்டு வரணும். அதாவது ம், என்ன ஒரு ஒரு அரசியல் நிகழ்வு வந்துட்டால் அதை பற்றி ஒரு 10 எழுத்து எழுதிவிட்டால் அதை காணும்னு நினைக்கணும். ஆனால் இதுவரைக்கும் இந்த தமிழ் சமூகத்தையோ இல்லை இலங்கையிலுடைய சமூகங்களை ஆய்வு செய்து ஒரு ஆய்வறிக்கையை கொண்டு வந்து அதில் இருந்து ம். சமூகத்தை நோக்கி யாராவது ஒரு ஆள் இப்படி ஒரு வகையிலான வேலையை செய்யணும். அவர்கள் செய்யாவிட்டால் கூட பரவாயில்ல. ஆம், ஒரு ம், திங்க் டேங்க் ஒரு சிந்தனை சமூகம் என்றால் அதைத்தான் செய்யும். ஒரு ம், அரசோட இருக்கிறதா இருக்கலாம், அல்ல ஆம், அரசற்ற சமூகங்கள்லையும் வந்து சிந்தனை சமூகங்கள் இருக்குது. அது ஆம், என்ன செய்யும் என்றால், இந்த சமூகம் நீங்கள் இப்படித்தான் பயணிக்கணும் என்று சொல்லும். ம், அதுக்கான சமூக இயக்கங்கள் வளர்ந்து வரைக்க அதோட சேர்ந்து பயணிக்கும். அது களங்கள்ல இறங்கி வேலை செய்யாட்டி கூட சேர்ந்து அப்படியான ஒரு பிரிவாக வந்து இன்றைக்கு சிந்தனை சமூகம் இல்லை. அது ம். தன்னுடைய பிரமுகர்களாக காட்டிக்கொள்வதிலையும் அதுலேயும் பலர் வந்து நல்ல விஷயங்களை எழுதணும். ஆனால் அவையெல்லாம் நடைமுறைக்கு ஒத்த விஷயங்களா என்பது பல கேள்வி. ஏன்னா அவை நடைமுறை சார்ந்த ஆய்வுகளில் அவை இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ அடிப்படையிலிருந்து எல்லாமே மீள கட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு நினைக்கிறேன். முழுமையாகவே அடிப்படையிலிருந்து நியாயமான விஷயங்கள் நாங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு நினைக்கிறேன் எல்லா கட்டத்திலையும். இல்லை, மீளக்கற்றன்ற வார்த்தைக்கு நான் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முனைகிறேன் நான். மீள அதாவது எதை கட்டவழிக்கிறது? அடிப்படையில இருக்கிற இந்த அவ்வளவு விஷயம் இப்ப இதுவரை பேசின அவ்வளவு விஷயங்கள்லையும் ஓ, இந்த இருக்கிற கட்சிகளோ இல்லை இருக்கிற அமைப்புகளோ இந்த விஷயங்களை செய்ய தவறினால் நாங்கள் எல்லாரும் புதுசாக சில விஷயங்களை செய்ய வேண்டிய தேவைக்கு தான் நாங்கள் வருகிறோம். இல்லை, மீள்கட்டுமானம் என்பது ஏற்கனவே இருந்ததுக்கான ஒரு எண்ணம் ஒரு அதை திருப்பி கொண்டு வரன்ற ஒரு அர்த்தம் இருக்குதானே. அது இல்லை. அப்படி ஒரு அர்த்தத்தில் இல்லை அப்படி ஒரு பார்க்கலாம். அர்த்தத்தில் அது ஏன்னா இல்லை, அப்படி ஒரு அர்த்தத்துல இல்லை. ஆமாம், இருக்கிறத புரிஞ்சு கொண்டு நாங்கள் அதுக்குரியான விஷயத்தை கட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கட்டாயம் அதில் அதே நேரத்துல இப்ப இருக்கிற கட்சிகளோ சரி, இப்ப இருக்கிற அமைப்புகளோ சரி, இல்ல அறிவுசார் சமூகங்களோ சரி, இவர்களுக்கு இந்த இடைவெளியை ஃபில் பண்றதுக்கு மிக கஷ்டமான ஒரு கட்டமா இருக்கு நினைக்கிறேன் இந்த கட்டத்துல. இல்லைன்னு சொன்னா இவையில மீறிய ஒரு அடுத்த கட்டுமானம் வந்தது எப்படி என்றதும் ஒரு கேள்வியா பார்க்கலாம் நினைக்கிறேன். இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவுசார் பிரிவு வந்து இப்படி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் எதையும் எதிர்க்கிறவர்களா இல்லை. ஆம். ம். அப்படி இல்லை, பெரும்பான்மையானால் அப்படி இல்லை. அவர்கள் என்ன சொன்னால் தங்களுடைய கருத்துக்கள் எழுதணும். அவர்கள் தங்களை வந்து செயற்பாட்டாளராக காட்ட பல இடங்களில் முயற்சி செய்தவை. ஆனால் சரிவர இல்லை என்றவைக்கு தெரிஞ்ச பிறகு அவை அமைதியாக இருக்கணும். ம். இப்போ இன்றைக்கு அது சம்பந்தமாக பெரிய அளவு விஷயங்களை தங்களை இன்னும் அந்த எழுத்துக்களையும் சில சில இடங்களில் சொல்லிக்கொண்டா இருக்கணும். அந்த அவருடைய இழப்பு என்பது சமூகத்துக்கான இழப்பு தான். ஆம். ம். அவர்கள் மௌனமானால் கூட அது இழப்பு தான். ம். ஏதோ விதத்துல கருத்தில் ஏன்னா வந்து. சமூகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு 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 பிரிவு தேவை எங்களுக்கு. நிச்சயமாக தேவை. ம். அதாவது சிந்தனைவாதிகள் தேவை, செயற்பாட்டாளர்கள் தேவை, தலைவர்கள் தேவை, ம். எல்லாமே தேவை ஒரு சமூகத்துக்கு. அரசியல்வாதிகளும் தேவை எங்களுக்கு. ம். ஆனால் அந்த அரசியல்வாதிகள் அந்த மக்களுக்கானவர்களாக இருக்கணும். அதுதான் அவர்கள் முக்கியம். தங்களுடைய வாழ்க்கையை பார்க்குற அதே நேரம் அரசியல் என்பது ஒரு சிக்கலான விஷயம். பாராளுமன்ற அரசியல் என்பது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கொண்டு மக்களுக்கான வேலையும் பார்க்கறவர்களா இருந்தாலே எங்களுக்கு போதும். நிச்சயமா. ஆ. அப்படியானவர்களா இல்லாமல் இருக்கிறதா எங்களுக்கு பிரச்சனை ஒழிய நாங்கள் ஒரு புனிதர்களை வந்து ஒரு ஒரு விசித்திரமான புதிய மனிதர்களை நாங்கள் எதிர்பார்க்கல. ம். அப்ப ஆமா. இந்த இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கிற போதுதான் சமூகம் வந்து இன்னும் சிக்கலான நிலைமைகளை நோக்கி போகுது. ம். இதுல உண்மையில முடிவா நாங்க கொண்டு வரலாம். இது ஒரு இன்றைக்கு நாங்க எடுத்த தலையங்கம் ஒரு கொஞ்சம் நீளமான விஷயமாகவும் இருக்கும், சில பல ஆழமான விஷயங்களை தொட்டு பேசியும் இருக்கிறோம் நினைக்கிறேன். இதுல ம், எவ்வளவு தூரம் இது மக்களுக்கு போய் சேர்றதுன்றது ஒரு பக்கத்துல காரணம், களத்துல நின்று சில வேலைகளை செய்கின்ற பொழுது அங்க நடக்கிற நிலைமையில பார்த்து பேசுற கட்டமா தான் இன்றைக்கு இருந்தது. ம், அதான் நான் இதுல கொஞ்சம் ஓப்பனான கேள்வி, பெரிய கேள்விகள் இது உண்மையில ஒரு ஒரு விஷயத்தை, அதாவது இன்றைக்கு வடக்கு கிழக்குல தமிழ் மக்களுடைய இருப்பு எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறேன் முழுமையாக நினைக்கிறேன். இதுல வடக்கு கிழக்கு மேற்கொண்டு மலைய மக்கள் இதுல கொண்டு அடுத்தது கிழக்குல முஸ்லிம் மக்களுக்கும் தமிழருக்கும் உடைய ஒரு முரண்பாடான, அதாவது பொருளாதார ரீதியான சுரண்டல் விஷயங்களோ அல்லது அது என்னவா இருந்து கொள்ளலாம், அந்த அடிப்படையில் உள்ள விஷயங்களும் சரி, இவ்வளவும் தமிழ் வடக்கு கிழக்கு தமிழுடைய இருப்பா இருக்கிற பட்சத்துல நாங்கள் உண்மையில தமிழ்
தமிழ் மக்களுடைய இருப்பும் அதனுடைய அரசியல் என்ற ஒரு விஷயம் இது இன்னும் தொடர்ச்சி நினைக்கிறேன். ரெண்டாம் மூன்றாம் கட்டமாக பேசலாம் நினைக்கிறேன். உங்களுடைய முடிவான கருத்தோட நான் அதை முடிச்சு கொண்டு நினைக்கிறேன். உங்களோட கருத்தோட முடிச்சு கொள்ளலாம். இல்ல முடிவான கருத்துன்னு சொல்றது சிரமம். சிரமமா ஆயிட்டோ. என்றால் இதுல இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அப்ப இந்த இந்த இத விஷயத்தை இதோட முடிக்கிற மாதிரி இருந்தால் ஏற்கனவே சொன்ன வகையில வந்து இன்றைக்கு ஒரு வடக்கு கண்டு சொல்லி ஒரு வேலையை செய்யலாது, கிழக்கு கண்டு ஒரு வேலையை செய்யலாது, யாழ்ப்பாணத்துக்கு கண்டு ஒரு வேலையை செய்யலாம். யாழ்ப்பாணத்திலேயும் ஒவ்வொரு பகுதிகளை பிரிக்க வேண்டிய தேவை இருக்குது. தென்மராட்சி, வடமராட்சி, வலிகாமம் என்ற வகையில், தீவு பகுதி என்ற வகையில் வேலை செய்ய வேண்டியிருக்குது. அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு போவோமா இருந்தால் ஒவ்வொரு வேலையில நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அந்த அந்த வகையில் நாங்கள் பார்க்குறதா இருந்தால் மிக ஆழமாக சமூகத்தை போய் பார்க்குறதும் நேரடியாக சென்று பார்வையிடுறது என்ன எல்லா எல்லா ஆய்வுகளும் வெளியே இருந்து மட்டுமே முடிஞ்சிடாது. கள ஆய்வுகளும் கள வேலைகளும் தான் நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுத்தரும். இப்போ அதை செய்கிறதுக்கு எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய பலர் முன் வரணும். முன்வரதனூடாக நாங்கள் இங்கே எதுவுமே புத்தகத்தில் எழுதி வச்சது இல்லை, நாங்களாம் கண்டறியணும். ஒரு கிராமத்தில் ஒரு அமைப்பை உருவாக்குறேன்னு சொன்னால் கூட அதில் உருவாயிருக்கிற அமைப்பை வந்து முறைப்படுத்துகிறா கூட அதுக்கு எங்களுடைய சொந்த வழிமுறையை தான் நாங்கள் பயன்படுத்தணும். அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன, முரண்பாடுகள் என்ன, வளர்ச்சி என்னன்றதை பற்றி அப்படியான வேலைகளுக்குள்ள பலர் முன்வருவமாக இருந்தால் இந்த உதவி திட்டங்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இந்த வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவு முன்வரமாக இருந்தால் அதை வந்து இணைத்து பயணிக்கிறதுக்கான வழிவகைகளை செய்தமாக இருந்தால் இந்த சமூகம் இயல்பாக வளர்ச்சியை காணும். அதுக்கு ஒரு வளர்ச்சி வேகம் இருக்குது. அதை தாண்டி நாங்கள் பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்த இயலாது. அந்த வளர்ச்சி கூடாக இந்த சமூகம் வளர்ச்சி காணும். அந்த வளர்ச்சியினூடாக சரியான அரசியல் தலைமையையும் அல்லது மக்கள் தலைமையையும் இந்த சமூகம் தன்னுடைய தேவைக்கேற்ற அளவு தெரிவு செய்து கொள்ளும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். முடிவாக உண்மையில பார்க்க போனால் சமூகத்தின் இருத்தலை புரிஞ்சு கொள்ளாமல் நாங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியாதுன்றதான் முதல் கட்டம். முக்கியமாக நிச்சயமா, நிச்சயமா. இடத்துல சொல்லுகின்ற பொழுது வடக்குகளை கூடி மின் வசதி இல்லாத கிராமங்கள், ஒடுக்கப்பட்ட பயங்கரமான கிராமங்கள் இருக்குன்னு சொல்லி வாழ்நிலையில அதுபடியால நாங்கள் சமூகத்தின் இருத்தலை புரிஞ்சு கொள்ளாத சில கோஷங்களுக்குள்ளேயும் தொடர்ச்சியாகவே சிலவான ஒரு பொது புத்தி அரசியலும் செய்து கொண்டிருக்கிற இந்த அந்த ஒரு என்னன்னு சொல்ல அவர்களுக்கு உண்மையான விருப்பமா இருந்தால் அவர்கள் இந்த பக்கத்தை நோக்கி சிந்திக்கணும்ன்றதுதான் இதனுடைய வடக்கு கிழக்கு இந்த இருத்தலை பற்றி அது பேச்சா இருக்குமே தவிர இது ஒரு எதிர்நிலையான கருத்து அல்ல. உண்மையிலேயே காரணம் சொன்னால் நிறையவே தேசியத்திலேயோ சரி தமிழ் விஷயத்துக்குள்ளே சரி பற்றுள்ளவர்கள் உணர்வாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் செய்ய தெரியாமல் உண்டியல்ல காசு போடுற மாதிரி சில விஷயங்களை செய்து போட்டிருக்கிறார்கள். தவிர ஒரு ஸ்பெசிபிக்கா சில விஷயத்தை நோக்கி வரணும் என்ற அந்த அடிப்படையில தான் இந்த விஷயத்தை எடுத்து பேசணும். இது நீண்ட பேச்சா இருக்குது. நிச்சயம் 45 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து பேசியிருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியா இதை அடுத்த கட்டமாக கொண்டு சொல்லுவோம்னு சொல்லி கூறி எனது உங்களுடைய நேரம் விடைபெறுகிறேன். அன்புடன் நான் சுந்தரமானவன் மாசன். நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.